अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णोऽसयामं पद्मोक्षणादशरचित्सेन धर्मारमापतीर्वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती भूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशजी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्षणमुनि प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिम् अमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनम् प्रवक्ताश्छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयम्. இந்த ஸ்லோகம் மங்கள ஸ்லோகமாக இருக்கிறது. இது உயர்ந்த கிரந்தஸ்தானத்துல இருக்குது. ஏதோ ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வெறும் ஸ்துதி மாத்திரமன்றிக்கே இதுல சாஸ்திரார்த்தங்கள்லாம் பொதிஞ்சிருக்கு, அதெல்லாம் காண்பிக்கிறது. அப்படின்றதுனால வஸ்து நிர்தேசமான இந்த முதல் ஸ்லோகத்துல மங்கள ஸ்லோகத்துல காமபி அப்படின்றதுனால தான்றது பிரம்மம், அதனால அது அபிசப்தத்தினால அந்த பிரம்மம் தன்னை அறியும்படி பண்ற ஜிக்யாசா அதிகரணம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு முதல் சூத்திரமான முதல் அதிகரணத்தை காமப்பின்றது காண்பிக்கிறது. அதாவது பிரம்மம் பெருசா இருக்கிறது மாத்திரம் இல்லாம நம்மையும் பெருசாக்குறது மாத்திரம் இல்லாம தன்னை பத்தி அறியக்கூடிய அதாவும் நம்ம இருந்து நம்ம அந்த மாதிரி பண்ணி வைக்கிறது. நம்ம பிரம்மத்தை அறியணும் அப்படின்ற இச்சையை தூண்டுறது, கொடுக்கறது. அப்படிப்பட்ட பிரம்மம் எப்படி அப்படின்னு சொன்னா ஜன்மாத்தியதா ஜன்மாத்திய அதிகரணம் ரெண்டாவது அதிகரணம். ஜன்மம்னா சிருஷ்டி, ஆதி பதத்தினால சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்னா எந்த பிரம்மத்து காரணமா இருக்கோ அந்த பிரம்மத்தை உபாசனம் பண்றதுக்காக ஜிக்ஞாசை பண்ணணும் அப்படின்றதுனால அது காரணமா இருக்குது. அதனால ஆதி அப்படின்ற சமப்பியாத்தியம் அப்படின்ற இதுல ஆதின்றது ரெண்டாவது அதிகரணத்தை குறிப்பிட்டு சாஸ்திர யோனித்வாத் சாஸ்திரம் தான் பிரம்மத்தை அறியத்துக்கு காரணமா இருக்கு. சாஸ்திரம் பிரம்மத்தை அறியத்துக்கு காரணமாக இருக்கு அப்படின்றதுனால சாஸ்திரத்தினால நாம பிரம்மத்தை அறிகிறோம். அதனால குரும் அப்படின்றது நம்முடைய அஜ்ஞானமான அந்தகாரத்தை போக்கடிக்கக்கூடிய காண்பிக்கிறதுனால வேதமாகப்பட்டது நம்முடைய அஜ்ஞானமான அந்தகாரத்தை போக்கடித்து பிரம்மத்தை தெரிவிக்கிறது. அப்படின்றதுனால சாஸ்திர யோனித்துவ அதிகரணத்தை சொல்றது. சத்து சமன்வயா சாஸ்திரம்ன்றது இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடியது தானே. பிரவிற்த்தி நிவர்த்தி சாஸ்திரம் தன்மைதான சாஸ்திரத்துக்கு. சுத்தமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை எப்படி சாஸ்திரம் சொல்லும் அப்படின்னா இல்லை, புருஷார்த்தத்தையா அன்மயம் ஆகுது. பிரம்மமாகப்பட்டது புருஷார்த்தமாக இருக்கிறதுனால இஷ்டத்து பெற வேண்டியதாக இருக்கிறதுனால அது அந்த பிரவೃத்தியில அது அடங்கிறது. புருஷார்த்தமாக இருக்கிறதுனால அது அன்மயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அது புருஷார்த்தம்ன்றது என்னது, பிரம்மத்தை பெறது தான். பிரம்மத்தை பெற்றா என்ன பண்ண போறோம், பிரம்மத்தை தொழுதுன்னு இருக்க போறோம், பிரம்மத்தை சேவிச்சுட்டு இருக்க போறோம். அதனால அந்த அதிகரணத்தை அப்படின்ற பதம் காண்பிக்கிறது. ஆக கமப்பி ஆத்தியம் குரு அப்படின்ற இந்த 4 பதமும் சாஸ்திரத்துக்கு உபோத்காதம் போல முன்னுரை போல சாரீரக சாஸ்திரம் இருக்குதே பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் தான் ஸ்ரீபாஷ்யக்காரர்கள் ஸ்ரீபாஷ்யம். அந்த இதுக்கு இந்த 4 சூத்திரங்களும் 4 அதிகரணங்களா இருந்து சாஸ்திர ஆரம்பகத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னத சமப்பியாத்தியம் குரு காண்பிக்கிறது. அது எப்படி காண்பிக்கிறதுன்றதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் அங்க போய் ஓஹோ கம்முன்றதுல இருக்கான்றது பிரம்மத்தை காண்பிக்கிறது அப்படின்ற சப்தத்தினால அதனுடைய விசேஷ ஆச்சரியமான விலட்சணமான தன்மை ஒருத்தர் தான் இருந்தா மாத்திரம் போறாது, தன்னை அறியும்படியும் அவர் பிரகாசமா எல்லாருக்கும் இருக்கார் அப்படின்னு சொன்னா
அதனால அந்த விலட்சணத்தை காட்டி அப்படின்லாம் தெரிஞ்சுட்டாதான் அந்த பதத்துல இருக்கும். அதனால திருப்பி திருப்பி ஏன் இதை சொல்றோம் அப்படின்றதுக்காக அது சொல்லப்படும். அதுக்கப்புறம் சாஸ்திரம் ஆரம்பிச்ச உடனே என்ன இந்த பிரதானங்கள்லாம் இல்லை, இந்த மூல பிரகிருதி எல்லாம் இல்லை, காரண வஸ்து அதுதான் போக்கிய போகோபகரண போகஸ்தானமா பரிணமிக்கிறது. இருந்தாலும் அது இல்லை, அதுக்கு அந்தராத்மாவா எம்பெருமான் இருக்கான். அதான் மூல பிரகிருதி சூக்ஷ்மமா இருக்கு, அப்போ பெருமாள் அந்தராத்மா சூக்ஷ்மமா இருக்கான். அதே மாதிரி ஸ்தூலமா பரிணமிக்கிட்டே இந்த உலகமா பரிணமிக்கிட்டு அவனும் அந்த ஸ்தூலமா இருக்கிற உலகத்துல உறைஞ்சிருக்கான் அப்படின்னு. சரி இருக்கட்டும். அதனால அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் இருக்குதே, இந்த பிரம்மத்துக்கு ஈக்ஷணம் சொல்லியிருக்கு. ஈக்ஷணம்னா பார்க்கிறது, சங்கல்பிக்கிறது அப்படின்லாம். அதனால அந்த ஈக்ஷண வியாபாரம் இருக்குதே காரியம், அது இதுக்கு கிடையாது, அச்சேதனமான பிரகிருதி கிடையாது. அதனால அச்சேதனாத் விலட்சணமா இருக்கக்கூடியவனும் அச்சேதனத்தோட கூடியிருக்கிற ஜீவன் இருக்கானே அவனை காட்டிலும் விலட்சணமானவனாகவும் அந்த சேத்தனை காட்டிலும் விலட்சணமான பரமச்சேத்தனா இருக்கக்கூடிய பரமாத்மா பரபிரம்ம ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அந்த ஈக்ஷத்தை அதிகரணம் சொல்றதுனால அந்த ஈக்ஷணம் இந்த பெருமாள் சிருஷ்டிக்கிறதுலாம் என்னன்னா எஸ்யா வீக்ஷமுகம் ததிங்கித பராதீனோ விதத்தேகிலம். அவருடைய முகக்கண் கண்ணனுடைய இமை புருவத்தை பார்த்துதான், புருவ நெருப்பை பார்த்துதான் இவன் எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்றதுனால அந்த ஈக்ஷண சத்தம், அதான் அந்த கமலா அப்படின்ற அந்த பிராட்டிய சொல்றக்கூடிய சத்தம் அந்த ஈக்ஷத்ததிகரத்தை காண்பிக்குது. அப்புறம் இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த பிரம்மம், எம்பெருமான் சொன்னா பிரம்மம்னு வச்சுக்கோங்க, பிரம்மம்னு சொல்ற இடத்துல எம்பெருமான் பிரம்மம்லாம் ஒண்ணு. அந்த எம்பெருமான் ஆனந்தமயன் அப்படின்னு சொல்றது. ஆனந்தமயன்றதுனால இந்த பிரகிருதிக்கு அச்சேதனமானதுனா ஆனந்தமே இருக்காது. பிரகிருதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஜீவனுக்கு ஆனந்தத்துவம் உண்டா? ஆனந்தம் மயமா இருக்க முடியுமா? மயமா இருக்க முடியாது. ஆனந்தம் கொஞ்சம் இருக்கலாம், ஆனா ஆனந்தம் மயமா இருக்க முடியாது. மயத்து பிராச்சுரியார்த்தம், மிகுந்த ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னா. அதனாலே இந்த விலட்சணமா இருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொல்லி அந்த ஆனந்தத்தை அளவுகோலிட்டு அளக்கத்தே புருஷானந்தம் இருக்குதே, அந்த புருஷானந்தத்தை தான் அது சொல்றது. புருஷானந்தத்தை தான் அது சொல்றது. புருஷானந்தத்தை சொல்ல, புருஷானந்தத்தை தான் முதல் அளவா வைக்கிறது. ஒரு புருஷன், நல்ல புருஷன் எப்படி ஆனந்தம் உடையவனா இருப்பானோ அந்த ஆனந்தத்தை போல 100 பங்கு 100 பங்கு 100 பங்குன்னு ஏற்றிண்டே போய் பிரம்மத்தினுடைய ஆனந்தம் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வழியை காமிக்கிறது. அதனால அந்த ஆனந்தத்தை அளவுகோலில் நல்ல புருஷனா இருக்கவனுடைய ஆனந்தம், அதாவது கிரகஸ்த தர்மத்துல இருந்து கர்மாக்கள்லாம் பண்ணி அதனாலே அவன் ரொம்ப செழிப்பா இருக்கிறது. இந்த பிருத்திவி மொத்தம் அவனுக்கு பொண்ணும் பொருளுமா இருந்தா எப்படி அவனுக்கு ஆனந்தம் இருக்குமோ, நல்ல அத்தியனம் எல்லாம் பண்ணி கர்மாக்கள்லாம் நன்னா வேகமா நன்னா பண்ணக்கூடியவனுக்கு இந்த மாதிரி ஒரு தசை இருக்குமோன்னு சொன்னதுனால அப்போ கிரகஸ்தனுடைய ஆனந்தம் ஒரு மனுஷ ஆனந்தம்னு சொல்லிட்டாங்க. அந்த மனுஷ ஆனந்தம் பிரம்மச்சாரி ஆனந்தம் இல்லை, சன்னியாசி ஆனந்தம் இல்லை, இவருடைய ஆனந்தம் இல்லை, வானப்பிரஸ்தனுடைய ஆனந்தம் இல்லை, கிரகஸ்தனுடைய ஆனந்தம் தான் அங்க சொல்ற பத சமூகங்கள் அதை காண்பு. அதனால இந்த இடத்துல கமலா கிரக அப்படின்னு மேல இருக்கு. அந்த கிரக சப்தம் அந்த ஆனந்த மயனா இருக்கான்றதுக்கு அளவுகோலா இருக்கக்கூடிய அந்த புருஷன் இருக்கானே மனுஷன், அந்த மனுஷனை இங்க மனுஷ ஆனந்தத்தை தான் அளவுகோலா வைக்கிறது. அதனால அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்னா கிரகஸ்தனா இருக்கான். அதனால இங்க கிரக சப்தம் காண்பிக்கிறது.
ஏன்னா கிரகம்ன்றது அதாவது தர்மானுஷ்டானத்தை எடுத்து பண்றதுக்கு தான் அந்த கிரகத்தை எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் மேதினம் அப்படின்னு மேதின் சப்தமாகப்பட்டது. அதாவது எல்லாரையும் உள்ள இருந்து அவர்களுக்கு, அதாவது குடும்பஸ்தன் என்ன பண்றான், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களா இருக்கக்கூடிய புத்திர பௌத்திராதிகள், மனைவி, மக்கள் எல்லாரையும் தனக்கு உறுப்பா வச்சுட்டு இருக்கான். தனக்கு அங்கம் போல வச்சுட்டு இருக்கான். அதான் வச்சுட்டு உறுப்பா வச்சுட்டு தான் அவர்கள்லாம் நல்ல நியமனாதிகள்லாம் பண்ணிட்டு தன் வசமா வச்சுட்டு பண்றான். அதனால அது தொடக்கமா இருக்கக்கூடிய மீதி அதிகரணங்கள்லாம் முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய அதிகரணங்கள்லாம் மேதின் சப்தத்தினால. ஏன்னா ஒருத்தன் கிரகஸ்தனா இருந்தான்னா அந்த தகப்பன்னு வச்சுப்போம். அந்த தகப்பன் என்ன பண்றான், பெண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு, பொண்ணுக்கு, அப்பா, அம்மா எல்லாருக்கும் அவன் எல்லாரையும் ஒரு விதமா காப்பாற்றி அதெல்லாம் பண்றான். அதனால எதனால அவனுக்கு உறுப்பினர்களா வச்சுட்டு அவன் அவளோட கூட இருந்து அவளை முன்னுக்கு கொண்டு வரான். அதனால அந்த மேதின் சத்தம் மீதியே காண்பிக்கிறதுன்னு சொன்னோம். அப்புறம் 2வது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம். அதாவது பிரம்மம், நீ சொல்ற பிரம்மம் காரணம் ஆகாது அப்படின்னு சொல்றா. அது ஆன மாதிரி இல்லை, விரோதமே கிடையாது, பிரம்மன் தான் காரணம் அப்படின்னு ஸ்தாபிக்கக்கூடிய அத்தியாயம். அதுல முதல் பாதம் ஸ்மிருதி பாதம், 2வது பாதம் தர்க்க பாதம், அப்புறம் ஆகாச பிராண பாதங்கள் இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா விரோதம் முதல்ல சொல்றா அவ இத்தர மதஸ்தாலாம். அதனால ஸ்மிருதின்னு வேதத்தை ரிஷிகள்லாம் என்ன பண்றா, மனனம் பண்ணி அப்படியே ஸ்மிருதியா எழுதுறா. அதனால நமக்கு வேதத்துல புரியாத இடமோ இல்லை நமக்கு வேதத்தை பார்க்கறதுக்கு தெரியாத இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்மிருதி மூலமா சொல்லி வேதம் எப்படி நம்ம கர்மாவில் ஈடுபட வைக்கிறதோ அது போல ஸ்மிருதியால பண்ணும்படி. இந்த ஸ்மிருதின்றது உதாரணத்துக்கு வஸ்துஸ்தியாவும் கபிலர்னு பெரிய மகான் அப்படின்னு வேதம் அவரை கொண்டாடுறது. அப்படிப்பட்ட கபில ஸ்மிருதியை கொண்டு, அவர் பண்ணின சாங்கிய ஸ்மிருதியை கொண்டு பிரம்மம் காரணமாக அது இந்த மூலப்பிரகிருதி தான் காரணம் ஆகும் அப்படின்னு சொல்ல வரா. அப்படி சொன்னால்னா அப்படி இல்லை. வேதத்துக்கு, அதாவது ஸ்மிருதியை ஸ்மிருதின்றது என்னது, வேதத்தினுடைய உட்பொருளை தான் சொல்றது, நமக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனால் வேதத்துக்கு விரோதமா ஸ்மிருதி இருந்ததுன்னா அந்த ஸ்மிருதியை நாம எடுத்துக்கூடாது. ஏன்னா வேதத்துல நமக்கு தெரியலன்னா தான் ஸ்மிருதியை கொண்டு எடுத்துக்கணும் ஒரு விஷயத்த. வேதத்துல ஸ்பஷ்டமா தெரியுது. இந்த ஸ்மிருதியில கபிலர் சொன்ன ஸ்மிருதியில இந்த பிரகிருதியை தான் பரிணமிக்கிறது அப்படின்னு காரணங்கள் சொல்லி சொன்னா அது சரியில்லை அப்படின்னு. அதாவது இன்னும் மற்ற ஸ்மிருதிகள்லாம் வேதத்துக்கு அனுகுணமான ஸ்மிருதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ற. அதனால கபில ஸ்மிருதியை விட்டுடணும் அப்படின்னு சொல்லச்சே அந்த மாதிரி சொல்லச்சு. அதான் அதனால வேதத்துக்கு விரோதமான ஸ்மிருதிகள்லாம் தள்ளுபடி பண்ணணும், வேதத்துக்கு அனுகுணமான ஸ்மிருதியை தான் எடுத்துக்கணும்
அது யாரு வேதத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் நன்னா தெரிஞ்ச இருக்க மகான்கள் பண்ணக்கூடிய ஸ்மிருதியை தான் எடுத்துக்கணும். தோஷம் இல்லாதவா பண்றத, தோஷம் உடையவாளா இருந்தா அது தோஷமா. அதனால இப்போ உத்தரார்த்தத்துல பிரவக்தா சந்தசாம் அப்படின்னு பெருமாள் சந்தஸ்லாம் அவன் பிரவர்த்திக்கிறான், ஓதுவிக்கிறான் அப்படின்னு. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா எம்பெருமான் ஓதுவிக்கிறதுனால வேதமே ஒருத்தரால பண்ணப்படாததுனால நிச்சயமா இருக்கிறதுனால அது தோஷமாற்றது. அந்த வேதத்திலேருந்து தான் ஸ்ருதிகள்லாம் வருது. ஆனா வேதத்தினுடைய சரியாவா தெரிஞ்சுக்காம தப்பான ஸ்ருதி எல்லாம் பண்ணிடுறா. ஏன் வேதத்தினுடைய அர்த்தத்தை அவளால சரியா புரிஞ்சுக்க முடியாததுனால அப்படி பண்றான். இந்த இடத்துல அப்படி சரியா புரிஞ்சின்றவாள் இருக்காளே, வேதத்துக்கு அனுகுணமா ஸ்மிருதி பண்றாளா, அந்த ஸ்மிருதி தான் எடுத்துக்கணுமே தவிர தோஷமான ஸ்மிருதியை எடுத்துக்க கூடாது. அதனால இந்த தாத்பரியார்த்தத்தை பிரவக்தா சந்தசாம் அப்படின்றது காண்பிக்கிறது. எப்படி காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் தோஷமற்றவனா அதை பண்ணி பிரவர்த்திச்சிருக்கான்னு அந்த தோஷமற்ற வேதத்தை. அதனால அந்த தோஷமற்ற வேதத்திலேருந்து அவளுடைய எண்ணத்திலேருந்து வெளிப்பாடு இருக்க, அப்போ தோஷமற்றவாளுடைய எண்ணமா இருந்ததுன்னா தோஷமற்ற வெளிப்படும் அப்படின்றது இந்த இடத்துல காண்பிக்கப்படும். எம்பெருமான் தோஷமற்ற எம்பெருமானத்தை உபதேசிக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால தோஷமற்றவாள் ஸ்மிருதி பண்றது தான் நாம எடுத்துக்கணும் அப்படின்றத அது மூலமா சொல்லி. அதுக்கப்புறம் தர்க்கபாதம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்ன, அவா பிரம்மம் இதனால காரணமாகாது ஜெகத்துக்கு அப்படின்னு நாங்க சொல்றது தான் காரணமாகும்னு சொல்றா. அது இல்லைன்னு நீங்க சொல்லிட்டோம். வேதத்துக்கு விரோதமா இருக்கிற ஸ்மிருதியெல்லாம் பிரதானம் கிடையாது. அது இப்போ ரெண்டாவது பாதம் தர்க்க பாதம். இப்போ நாம என்ன இப்போ அவ சொன்ன நம்ம பேர்ல சொன்ன தப்ப கிடையாது அப்படின்னு அவ அந்த தப்ப தள்ளுபடி பண்ணி நாம நிர்தாரணம் பண்ணோம், பிரம்மன் தான் ஜெகத்தான். இதுல என்னன்னா நாம என்ன பண்றோம், அவ மதத்தை எடுத்து உன் மதத்துல சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு கண்டிக்கிறோம் தர்க்க பாதத்தினால. இது ரெண்டு தான். அதான் அதனால வேதம்தான் பிரதானம், மீதி எல்லாம் வேதத்துக்கு அனுகுணம் இல்லாததுலாம் பிரதானம் இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்துல சொன்னபடி இதுதான் என்ன, அது பிரம்மன் தான் ஜெகத் காரணம். தர்க்க பாதத்துல நாம் என்ன பண்றோம், இது பண்ணி அதனால ரெண்டாவது அத்தியாயத்துல அதுதான் பிரதானமானதுனால பிரவக்தா சந்தசாம் ரெண்டாவது. மூணாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்துல அதான் பிரவக்தா சந்தசான்றது ஸ்மிருதி பாதத்தை இது பண்றது. ரெண்டாவது தர்க்க பாதத்தை வக்தா பஞ்சராத்திரா, ஏன்னா பஞ்சராத்திரத்தை அவன் சொல்லியிருக்கான் அப்படின்றதுனால இப்படி தர்க்கம் பண்ணி நிரசனம் பண்றாளே மற்ற மதத்தை, அந்த நிரசனம் பண்ற பாதத்துல எல்லாத்தையும் நிரசனம் பண்ணிட்டா மதம் என்னது அப்படின்னா பாஞ்சராத்திரம் பிரமாணம் பிராமாண்யம் அப்படின்றத ஸ்தாபிக்கிற சூத்திரக்காரர் அத்த பாஷ்யக்காரர். ஆனா சங்கரர் மாத்திரம் மற்றதெல்லாம் மற்ற மதங்கள்லாம் எப்படி தப்புன்னு சொல்லுவோம், மற்ற மதத்துல சொல்ற விஷயங்கள்லாம் அதே மாதிரி பாஞ்சராத்திரத்துல சொல்றதும் அப்பிரமாண்யம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது இல்லைன்னு ஸ்தாபித்தது. அதனால ரெண்டாவது அத்தியாயத்தை இப்படி பிரவக்தா சந்தசா வக்தா பஞ்சராத்திரன்ற வரையில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். பழசு சொல்லிட்டு வரத்துக்கே கொஞ்ச நாள் ஆயிடுது, இருக்கட்டும். யஸ்வயம் அப்படின்னு இருக்குது, எவனோ அவன் தானே. இப்படியெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் பண்றவன் பலன் எவனோ நமக்கு அவனே உபாயமாகிறான் அப்படின்னு அர்த்தம். யஹா ஸ்வயம்னு இருக்குது.
அதுக்கு என்னன்னா எவனோ ஸ்வயம் தானே அப்படின்னு அர்த்தம். நமக்கு அதான் இந்த இடத்துல ஆகாங்ஷா பதம். யஹா எவன் ஒருவனோ அப்படின்னா எவன் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்டவன் அவன் அப்படின்னு கேள்வி வருது. எப்படிப்பட்ட எவன், அதனால சாகாங்ஷா பதமான யார் பலமா இருக்கானோ எவன் பலனோ ஸ்வயம் தானே அவனே உபாயமா இருக்கான் அப்படின்னு. இப்ப அதனால ஸ்வயம்ன்றதுனால உபாயமா இருக்கான்றதுனால 3வது அத்தியாயத்தையும் சாதனாத்தியாயம் உபாயத்தை பற்றி சொல்ற அத்தியாயம் யஹா அப்படின்றதுனால எவன் பலமா இருக்கானோன்னு சொன்னதுனால அது பலாத்தியாயத்தையும் குறிக்கிறது. அதனால இந்த முதல் ஸ்லோகம் அப்படின்னு சொன்னோம். இங்க சமப்பியாஜ்யம் குரும் வந்தே கமலா கிரகமேஜனம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரசே ஸ்வயம் அப்படின்னு. இந்த இடத்துல இன்னும் என்னன்னா எவன் பலமோ அவன் தானே உபாயமாகிறான் அப்படின்னு சொன்னான். எவன் பலமோ அவனே உபாயமாகிறான். அந்த 3வது அத்தியாயத்துல வைராகிய பாதம்னு இருக்குது. இங்கேருந்து நாம மேல் லோகத்துக்கு போறோம், திருப்பி இங்க பிறக்கிறோம், அதெல்லாம் பத்தி சொல்றது. தூக்கம், விழிப்பு, மூச்சை, சொப்பனம், அதெல்லாம் இப்படிலாம் நம்முடைய இந்த பிறவியில இருக்கக்கூடிய அனிஷ்டத்தெல்லாம் சொல்லி நமக்கு வைராக்கியத்தை உண்டு பண்றது. அதுக்கு வைராக்கிய பாதம்னு பேர். அப்புறம் உபயலிங்க பாதம். சரி, நாம தோஷ ஈன பிறவியா இருக்கோம், நாம இப்ப என்ன பண்ணணும் அது அப்படின்னு சொன்னா நாம வேற ஒருத்தரை போய் சேர்ந்தோம்னா நாம நன்னா இருப்போம் அப்படின்னு. அதுக்காக அப்படி அங்க போய் சேர்ற இடம் அது நன்னா இருக்கணும்னு. அதனால அவன் யாருன்னா உபயலிங்கம். அவனுக்கு 2 அடையாளங்கள். உபய விபூத்தின்னு வச்சுக்கோங்களேன் சுலபமா. 2 அடையாளங்கள் என்னன்னா ஹேய பிரத்தினீகத்துவ சதி கல்யாணம். ஹேயத்துக்கெல்லாம் எதிரிடையானும் கல்யாணம் ஒன்றுத்துக்கே இருப்பிடமாக இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது. உபயலிங்க பாதம். அதுக்கப்புறம் உபனிஷத்துல அங்கங்க சொல்லியிருக்க குணங்கள் அது அதெல்லாம் எடுத்து இது பண்ற சாதனாத்திய குணோபசம்ஹார பாதம் அப்படின்னு பேர். அதாவது நாம அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணிட்டு எந்தெந்த குணங்கள் எந்தெந்த உபனிஷத்துல எப்படி எப்படி சொல்லிருக்கு, எவ்வளவு தூரத்துல அதை எடுத்துக்கணும், ஒரே மாதிரி சொல்லிருக்காது, கொஞ்சம் மின்பின் கதை கலந்தா மாதிரி இருக்கும்ன்றது அது சொல்லிட்டுன்னா அங்க விஷய நிர்தாரணம் பண்ணணும். இல்லை அதுக்காக அப்பா அம்மாவை பசங்க நாடுறா, அப்புறம் தகுந்த ஆச்சாரியம் கேட்டு அதுங்களுக்கு பதில் சொல்றா, தெரிவிக்கிறா. சரி, அதனால எந்த குணத்தை எழுத்துக்கணும், எந்தெந்த குணத்தை எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்ற குணோபசம்ஹார பாதம்னு குணங்கள்லாம் ஒன்று சேர்த்து அனுசந்திக்கக்கூடிய உபாசனம் அப்படின்றது காண்பிக்க. 4வது இப்படிப்பட்ட உபாசனத்துக்கு எது அங்கம் அப்படின்னு அங்கத்தாப்பதான் சொல்றது. அதனால இப்படி ஸ்வயம் அப்படின்றதுனால ஸ்வயம் தானேன்றதுனால அந்த சாதனாத்தியாயத்தை காண்பிக்கப்பட்டது. யஹான்றதுனால அவன் பலன் அப்படின்றத காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னான். அவன் பலன் அப்படி இது 2ம் ஒன்னா இருக்குது. எவன் பலமோ அவனே சாதனம்னு சொல்றமே அப்படின்னா அங்கதான் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் சாதனம் ஒண்ணு இருந்ததுன்னா அந்த சாதனத்து மூலமா அடையக்கூடிய பலன் வேற இருக்கு. ஆனா இந்த இடத்துல சாதனம் நற்பயனும் நானே யாவன் அப்படின்னு நான் தான் உபாயம், நான் தான் உபேயமான பலன் அப்படின்னு சொல்றான்.
அதனாலதான் சூத்திரக்காரர் பலாத்தியாயத்தை என்ன சொன்னார்? 4 பாதங்கள் சொன்னார் பலாத்தியாயத்தை. அதாவது 6வது பாதம், உத்கிராந்தி பாதம், அர்ச்சிராதி கதி பாதம், அதான் இங்கேருந்து போற பாதம். உட்கிராந்தின்னா வெளிக்கிளம்புறது. முக்தி பாதம், பல பாதம், அப்படின்னு 4 பாதம். இதுல மேலிருந்து வாரியா பார்த்தா பல பாதம் தான் பலம். பலாத்தியாயம் சொல்லிட்டு 4வது பாதத்துல போய் அந்த பலத்தை சொல்றது. பலம் எப்படி இருக்கும் முக்தி தசையில அப்படின்னு. மீதி ஆரம்ப பாதம் என்ன? ஆவர்த்தி பாதம். ஆவர்த்தி பாதம்னா உபாயம் இருக்குதே, சாதனம். அந்த உபாயம் என்னது? பக்தி யோகம், உபாசனம் பண்றது. அதாவது எம்பெருமான் அப்படியே இடவிடாது சிந்தனை பண்றது. அந்த சிந்தனையில எம்பெருமான் உடைய ஆகாரம் தோணணும் நமக்கு. அது எவ்வளவு நாழி பண்றோமோ அவ்வளோ நாழி அது தைலதாரைய போல விடாத தொடர்ச்சியா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி. அதனால இந்த அப்படிப்பட்ட உபாசனத்தை இவன் என்ன பண்ணணும்? ஆவர்த்தி பண்ணணும், திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் எதுவரையில் பண்ணணும் அப்படின்னா பிராணம் பர்யந்தம் ஆப்ரயாணாத்து பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றது ஆவர்த்தி பாதத்துல. இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? ஆவர்த்தி எதை பண்றோம்? உபாயத்தை தானே பண்றோம். பலம் இல்லை, அது உபாயம். உபாயத்தை பண்றோம். ஆனா பல பாதத்துல முதல் பாதம் ஆவர்த்தி பாதம் தான், உபாசனத்தை பத்தி தான் சொல்றது. அதனால என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா, இந்த உபாசனம் பண்றவன் அதுவே பலனா இருக்கும். உபாசனம் பண்றதே பலனா இருக்கும். ஒரு அல்பமான ஒரு உதாரணம் சொல்றேன். மற்ற ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாளே அவளுக்கு இது ரொம்ப மட்டமான உதாரணம் வச்சுங்க, ஏதோ புரியறதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். அது கப்பு, அந்த ஸ்பூன் அதெல்லாம் தூக்கி போட வேண்டியதா இருக்கும். அந்த தூக்கி போட வேண்டியதுக்கு ஒரு இடம் வேற பார்க்கணும். அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ரோட்ல அப்படியே சாப்பிட்டுட்டே போனா இது மொத்தமே கூடாதுதான். சுவாமி உபன்யாசத்துல சொன்னார். அதனால இது கூடும் போல இருக்குதுன்னு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அதுவும் ரோட்லயே சாப்பிட்டு அப்படியே போயிட்டு பேச்ச பண்ணி சாப்பிட்டுட்டே போகலாம் போல ஸ்பூன் எடுத்துட்டு அப்படின்னு நினைக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. ஏன்னா சுபாஷத்தை சொல்லிட்டு சுவாமி சாச்சார் நான் கேட்டேன், அதனால ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடலாம் போல இருக்குது அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. நாம தீர்மானம் பண்ணது மாத்திரம் இல்லாத மற்றவாளையும் கெடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தப்பு தப்பா அர்த்தம் புரிஞ்சுட்டு இது சீபாஷத்துல சொல்லப்பட்டதுனாலேயே இது நமக்கு உபாதையம் இல்லை, இது வாண்டாத விஷயம். ஏன் அப்ப சொல்றேன்னா அப்படி இல்லை, உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றது. இந்த மாதிரி சொல்ல வேண்டியது தப்பு தப்பா சொல்லிட்டாருன்னா நாங்க அதுல இருந்து வடிகட்டிக்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். ஒன்னான பிரகலாதனே என்ன சொல்லிருக்காருன்னா, யா பிரீத்திர் அவிவேகானாம் அப்படின்னு. அந்த அவிவேகிகள் இருக்காளே அவ இந்த கண்டத்தை பாக்குறது, கண்டத்தை கேட்கறது, கண்டத்தை நுகர்றது, கண்டதை சாப்பிட்றதுலாம் இருக்குதே, அதுல அந்த அவிவேகிகள் விவேகம் இல்லாதோ எவ்வளோ பிரீத்தி வைப்பாளோ அவ்வளோ பிரீத்தி ஒன்னிடத்துல வைக்கணும் நானு அப்படின்னு பிரகலாதன் கேட்கிறான். இவன் பக்தன் தானே, ஒரு இடத்துல அதிக பிரீத்தி அலாதி பிரீத்தி எனக்கு இருக்கணும்னு கேட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றான்? அவிவேகிகள் யா பிரீத்தி அவிவேகானாம். அவிவேகிகள் இருக்காளே பகுத்தறிய தெரியாதவா, அவள் எவ்வளோ பிரீத்தி இந்த கண்டதையும் வைப்பாளோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வைக்கணும், பக்தியை செலுத்தணும் அப்படின்னு சொல்றான். அந்த பிரீத்தியை செலுத்தணும் அப்படின்னா என்னன்னா, அவிவேகிகள் கண்ணை மூடிண்டு ஒரு ஒரு பிரீத்தி வைப்பா, அளவில்லாத பிரீத்தி வைப்பா.
அப்படின்றதுக்காக சொல்லப்படுறது. அது போல இந்த இடத்துல நான் இதை சொல்றேன். சரி, அதனால என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப கஷ்டம் அந்த கப்பை சாப்பிட்றதுன்னா. அதே கோன் ஐஸ் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ஐஸ்கிரீமும் சாப்பிட்டே வரலாம், அந்த கோனையும் கடிச்சுட்டே வரலாம். ஏன்னா அந்த கோனும் கொஞ்சம் அது எதில் பண்ணியிருக்கானோ தெரியாது, அதுவும் ஸ்வீட்டாக இருக்கும், அதுவும் பிஸ்கட் மாதிரி ஏதோ பதார்த்தமானதுனால பொருளானதுனால அது அப்படியே அதையும் சாப்பிட்டுடலாம். அப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதை கப்பு அதை ஸ்பூன்லாம் போடுறதுக்கு இடம் எதையும் தேடிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிருஷ்ணாக்கும் அப்படியே சாப்பிட்டு கையை தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால அப்போ இப்போ என்ன ஆகுது, அதை சாப்பிட்றதுக்கு இனிமையா இருக்குது மாத்திரம் இல்லை, அந்த சாப்பிட வச்சுட்டு இருக்க அந்த அப்பரேட்டஸ் இருக்க அது கூட இனிமையா இருக்குது கோன் ஐஸ் விஷயத்துல. அதே கப் ஐஸ் விஷயத்துல அது சாப்பிட்றதுக்கு சாதனமா இருக்கோ இல்லை, அதை வச்சுக்கிறதுக்கு அது கஷ்டமா இருக்குது. அதை போல சாதனம்ன்றது கஷ்டம் ஆனா மற்ற விஷயத்துல. ஆனா பெருமாளை தியானிக்கிறதுன்றது அவ்வளோ இனிமையானதுனால அது கோன் ஐஸ் போல. அதனால அந்த பெருமாளை தியானம் பண்றதுன்னு இருக்க அதை திருப்பி திருப்பி பண்ற, அதனால அதை பலாத்தியாயத்துல சேர்த்தார். அந்த சாதனமா இருக்கக்கூடிய உபாசனம், அதுக்கு முன்ன உபாசனம் அங்கம் வரையில் தான் அதில் சொன்னார் 3வது அத்தியாயத்துல சாதனாத்தியாயத்துல. அப்புறம் அந்த அங்கியா இருக்கக்கூடிய உபாசனம் இருக்க அதுவே பகவத் தியானமானதுனா அப்படியே பகவத் சிந்தனை, கொள்ளமாளா இன்ப வெள்ளம் அப்படின்னு கோவில தந்துடும் என் வள்ளல்ன்ற ரீதியில் அவனை நினைக்க 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 ஆனந்தம் பொங்கறது நமக்கு. அதனால அதுவே அதனால ஆப்பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் அப்ப என்ன ஆச்சு, ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டு விட்டா மீதி நாள்லாம் கஷ்டப்படுறோன்றது இல்லாத அதை பண்ண 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 நாள்தோறும் அனுஷ்டிக்க வளர்ந்து வருவதாய் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அதை உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லலை. இல்லை என்ன நின்றுட்டு பண்ணா கால் வலிக்கும், சமமா போடும், படுத்துட்டு பண்ணா தூக்கம் வந்துடும், அதனால உட்கார்ந்து அப்படி ஆசனத்தெல்லாம் உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்படி பல விஷயங்கள் அது சொல்றது. அது எல்லாம் என்ன ஆனந்தானமும் இருக்கு. அதனால அந்த சாதனமான உபாசனமே அந்த சாதன தசையிலேயே நமக்கு இனிக்க ஆரம்பிச்சிடும். சாதன தசையிலேயே நமக்கு அதுக்கு இனிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அதை பலத்தில் இது பண்ணும். அதே போல அடுத்த பாதம், சரி இதுதான் அடுத்த பாதம் என்ன, உட்கிராந்தி பாதம். உட்கிராந்தி பாதத்துல இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து சூக்ஷ்ம சரீரத்தை எடுக்க இது பண்றான். அப்போ கடைந்து எடுத்துச்சு கிறிஸ்துவனத்தை தான் முதுகெலும்புனால தண்டு வடம்னு சொல்றமே, அந்த தண்டு வடத்தினால கடைஞ்சி எடுக்கிறான். இந்த பெரிய சரீரத்திலேருந்து ஏதாவது நிறைய சட்டி தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி கடைஞ்சி இதை எடுக்கிறான் சூக்ஷ்ம சரீரத்தை. உடனே அதை இளைப்பாடுறது தன்னிடத்துல இளைப்பாற வைக்கிறான். அந்த கடைஞ்சாக்கா உஷ்ணம் வருமோ இல்லை, அந்த உஷ்ணம் அந்த இளைப்பாடுறதுக்கு தன்னிடத்துல கொடுக்கும். அதுக்கப்புறம் இது போகாத வழியெல்லாம் போயிடக்கூடாதே, அதோ கதிக்கோ இல்லை மற்ற கதியெல்லாம் போய் மாட்டிக்கூடாது. அதனால பெருமாளை அடையணும்னா அர்ச்சிராதி கதியில போறவா திரும்ப மாட்டா. அதனால அந்த அர்ச்சிராதி கதின்றது பிரம்ம நாடி, நடுநாடி, சுஷும்னா நாடின்னு சொல்றது. அதை பெருமாள் இந்த ஹிருதயத்துல இந்த ஜீவனுக்கு அந்த நாடியை காண்பிச்சு அது வழியா இப்படி தலைவரையில் அந்த தலைவாசலை திறந்து அப்புறம் சூரிய ரஷ்மியை பிடிச்சி அந்த பிடிக்கிட்டு ஒவ்வொரு தேவதா விசேஷங்களுக்கும் அங்கெல்லாம் போய் அவகிட்ட உபச்சாரங்கள்லாம் பெற்று மேலே போக சொல்றது. அதனால உட்கிராந்தி பாதம்ன்றது இதுலேருந்து அதான் இளைப்பாரி அந்த தலைவாசல்
சூக்ஷ்ம நாடி யாருக்கும் தெரியாது. அது பெருமாள் தான் அதை டார்ச் லைட் அடிச்சு காமிக்கிற மாதிரி அவன் காமிக்கிறான் ஹிருதயத்தில் இருக்கிற எம்பெருமான். அதுவும் உள்ள வந்து தலைவாசல்ல இருந்து வெளில. அதனால இதுவும் பலன்தான், எம்பெருமான் நமக்கு பண்ணக்கூடிய பலன்தான். அதுக்கப்புறம் அர்ச்சிராதிபாதம், இங்க இருக்கக்கூடிய அக்னி தேவதை, பகல் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, சம்வத்சர தேவதை, இவெல்லாம் இருக்காளே, துடையுடை, வானவர், சோமான், பிரஜாபதி, எண்ணிவரால், இந்திரன், பிரஜாபதி, தேவேந்திரன் ஆகட்டு, பிரம்மா, இவர்கள்லாம் பண்றான், உபச்சாரம் பண்றான். அதனால இதுவும் ஆனந்தமா பலத்துலதான் இதுவும் பலமா இருக்குது நமக்கு. அதனால இதையும் பலபாதத்துல சேர்த்த. அதுக்கப்புறம் அங்க போய் முக்தியில எப்படி இருக்குதுன்றது சொன்னார் 4ஆம் பாதத்துல. அதனால இங்க பண்ற உபாசனமே, அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளிக்கிளம்பத்தே பெருமாள் பண்ற உபகாரம், அப்புறம் நடுவழியில போயிட்டே இருக்குதே பெருமாள் வந்து உபச்சாரங்கள்லாம் பண்ணும்படி பண்றான். எல்லாம் இதெல்லாம் பலமாதான் அனுபவம், ரசானுபவத்தை, சுகானுபவத்தை, ஆனந்தானுபவத்தை கொடுக்கறதுனால இதையும் பலபாதத்துல சொன்னார். அதனாலதான் எவனொருவன் பலமா இருக்கானோ, அதாவது அவன் தானே உபாயம்னு சொன்னது. அப்போ அவன் தானே உபாயம்னா உபாயம் ஆரம்பத்திலேருந்தே பலமா தான் இருக்கு. அதனாலதான் இது யஹா ஸ்வயம் அப்படின்றது, யஹான்றது 4வது அத்தியாயம் பலாத்தியாயத்தையும், ஸ்வயம் அப்படின்றது தானே உபாயமாறான் அப்படின்ற சாதனாத்தியாயத்தையும் குறிக்கிறதுன்னு நாம சொன்னமே. அது சாமான்யமா சொல்லியுள்ள இந்த 2 பதங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 4வது அத்தியாயத்துல உபாசனம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு பலாத்தியாயத்துல படிச்சிருக்க. சாதனாத்தியாயம் இல்லை, அது சாதனம். அது அதாவது 4வது அத்தியாயத்துல முதல் பாதம் ஆவர்த்தி பாதம்னு சொல்றது உபாசனம் பண்றத பத்தி சொல்றது, அது சாதனம். அந்த சாதனம்ன்றது அந்த உபாசனம் பகவத் விஷயமானதுனால, பகவானை பத்தினதானதுனால அதுவே நமக்கு இனி அனுபவத்தை கொடுக்கறதுனால அதுவே பலம் மாதிரி இருக்கு. அங்கிருந்தே பலன் தொடக்கம், அப்படி வச்சுக்கோங்களேன். அங்கிருந்தே பலன் தொடக்கம். அதே மாதிரி உட்காந்தி எல்லாமே அவன் தான் பண்ணி வைக்கிறான். அப்புறம் முக்தியில போனா விட்டு அவனையே அனுபவிக்கிறோம் பெருமானை. அதனால எல்லாமே இப்படி இருக்கிறதுனால யஹா ஸ்வயம், எவன் பலமா இருக்கானோ அவன் தானே உபாயம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சங்கதமான விஷயம் அப்படின்றது தான். இதை போன தடவை சொல்லிட்டோம். ஆனா இப்ப மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பத சமூகம் எதோ யஹா அப்படின்றது எவன் பலனோ சரி, ஸ்வயம் அவனே உபாயம் அப்படின்னு சொல்றது. அவனே உபாயம்னா எப்படி? அந்த உபாயமெல்லாம் அவனே நமக்கு பண்ணி வைக்கிறான். அந்த உபாயம் பண்ணதே அவனே அவனுடைய தியானமா இருக்கிறதுனால அந்த தியானம் இனிமையா இருக்குது. நம்முடைய பாப்பத்தை, இவனுடைய பாப்பத்தை போக்கடிக்கிறது. அதனால இவன் வந்து இன்னும் நன்னா தியானம் பண்றான் அப்படின்னு உத்தரோத்தரம் போறது. அதனால இந்த 4 அத்தியாயங்களையும் சொன்னதே சொன்ன மாதிரி இருந்தாலும் இதுல சில அம்சங்கள் கூட சொன்னதுனால அதுக்காக தொடர்ச்சியில அதான் தொடர் இருக்கணும்ன்றதுக்காக ஏற்கனவே சொன்னதையும் சொல்லி அந்த தொடர்ச்சி காமிக்கணுமோ இல்லை, புரியணுமோ இல்லை, அதுக்காக சொன்னதை கொஞ்சம் சொன்னோம். விசேஷ அம்சத்தையும் இதுல சொன்னோம். மேல நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த வரவே நமः. ஹரிவன்சோபாதீன ஜீவத்யான் பஜேனிகம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்விதானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.